அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் நியூலி அப்பாயிண்டட் டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டாக்டர் பூனம் குப்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட நியூ டெப்யூட்டி கவர்னரா யார் வந்திருக்காங்கன்னா டாக்டர் பூனம் குப்தா வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட டெப்யூட்டி கவர்னர்ஸ்க்கு யூஸ்வலா என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான் டேர்மா இருக்கும். சரிங்களா? ஸோ 3 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பூனம் குப்தா, டாக்டர் பூனம் குப்தா ஒன் ஆஃப் த டெப்யூட்டி கவர்னர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ வந்திருக்காங்க. சஞ்சய் மல்ஹோத்ரா நமக்கு தெரியும் 26th ஆர்பிஐ கவர்னரா இருக்கார். சரியா? நெக்ஸ்ட், which state in India has the largest number of railway stations on which a solar power plant has been established as of February 2025? அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல சோலார் பவர் பிளான்ட் செட்டப் பண்றது. ஓகேங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல சோலார் பவர் பிளான்ட் செட்டப் பண்றது. அந்த மாதிரி எந்த ஸ்டேட்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் சோலார் பவர் பிளான்ட்டை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா கேள்வி. ஓகேங்களா? எந்த ஸ்டேட்டோட நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல சோலார் பவர் பிளான்ட் இருக்கு அப்படிங்கறத கேள்வி. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட 275 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இன் ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா சோலார் பவர் பிளான்ட் வந்து வச்சிருக்காங்க. சரியா? சோ ராஜஸ்தான் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சோலார் இன் கேஸ் ஆஃப் சோலார் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு எப்பயுமே ராஜஸ்தான் தான் டாப்பா இருக்கும். சரியா? சோலார் பவர் ப்ரொடக்ஷன்னாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்னாலும் சரி, எப்பயுமே ராஜஸ்தான் தான் டாப்பா இருக்கும். அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஏஐ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, which place is known for the betel leaf that received GI tag அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ betel leaf அப்படின்னா வெற்றிலை அப்படின்னு அர்த்தம். நம்ம ஊர்ல தான் இந்த வெற்றிலை எல்லாம் ஃபேமஸா இருக்கும். ஸோ அதுல எந்த வெற்றிலைக்கு பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணம் வெற்றிலைக்கு தான் ரீசெண்டா GI டேக் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ கும்பகோணம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? கும்பகோணம் வெற்றிலை, கும்பகோணம் betel leaf. சரியா? லாஸ்டா, which institution successfully completed the training of first batch of cyber commandos in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சைபர் கமாண்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த சைபர் த்ரெட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சைபர் கிரைம்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. ஸோ அதை எதிர்த்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சைபர் கமாண்டோஸ் அப்படிங்கிறத ஹோம் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு யார் இந்த சைபர் கமாண்டோ ட்ரைனிங்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான் இந்த ட்ரைனிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சைபர் கமாண்டோஸை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.